जीवानां समूहः प्रोच्यते बुधैः तेषाम् अयनभूतत्वात् नारायण इहोच्यते। नराज्जातानि तत्त्वानि नारायणीति ततो विदुः तान्येव चायनन्तस्य तेन नारायण स्मृतः. இது பெரிய திருமந்திரம். இது உலகத்தின் எல்லா விகாரங்களையும் அழித்து மோட்சம் தரவல்லது. இது பரம ரகசியம், யாருக்கும் சொல்லக்கூடாது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, ஒரே ரகசியத்தை சொல்றாங்க. வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க, சீக்கிரம் வாங்க. அச்சுமா இருக்கேன். நண்பர்களே, அடியேன் அனுபவிக்கும் ஆனந்தத்தை உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். நான் என்பது இந்த தேகமல்ல. தலை, கை, கால் இவையெல்லாம் நான் அல்ல. இதனுள் இருக்கும் சைதன்யமும் நம்முடையதல்ல, பரமாத்மாவினுடையது. இதைத்தான் நமஹா என்று, அதாவது நம்முடையது ஒன்றும் இல்லை என்று கூறுகிறோம். நரஹா என்கிற சொல் ஜீவனை குறிக்கிறது. நாராகா என்பது ஜீவ சமூகத்தை சொல்லுகிறது. அயனா என்கிற சொல் ஜீவ சமூகத்துக்கே ஆதாரமாயும் அடையத்தக்கதாயும் இருக்கும் பரம்பொருளை கூறுகிறது. இதனால் நாராயணனே பரம்பொருள் என்று தெரிகிறது. ஆய என்கிற சொல் நாராயணனுக்கே இந்த ஜீவ சமூகம் என்பதை வலியுறுத்துகிறது. இதுதான் திருமந்திரத்தின் சாரமான அர்த்தம். அடியேன் திருக்கோட்டியூர் நம்பியிடம் 18 தடவை சென்று அறிந்த அருமையான அர்த்தம் இது. இந்த அர்த்தத்தை எல்லாரும் நன்றாக அறிந்து 3 தடவை ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரம் நம் உடல், பொருள், ஆவி மூன்றையும் சொல்கிறது. ஆனால் நாம் செய்யும் காரியங்களை பற்றி காரணங்கள் தெரிவதில்லை. கடவுளையே மறுக்கும் நாத்திகரும் பொருளையும் செயலையும் ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே இந்த மந்திரம் அவர்களையும் கட்டுப்படுத்தியே தீரும். சுவாமி, உன் முகத்தை காட்டாதே. நீ செய்த குரு துரோகத்துக்கு விளைவு என்ன தெரியுமா? நரகம். தெரிந்துமா? எல்லாருக்கும் சொல்லிவிட்டீர். அதை கேட்டவர்களுக்கெல்லாம் மோட்சம் என்று தேவரீர் அருளியதால் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கட்டுமே, நான் ஒருவன் நரகத்துக்கு போனால் என்ன என்றுதான் சொல்லிவிட்டேன். நான் எண்ணி பார்க்கவும் முடியாத கருணை இது. எத்தனை விசாலமான இதயம் உம்முடையது. நீரே எம்பெருமானார்.